இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பேசிக் விட்ஜெட்ஸ் தான். ஃப்ளட்டர் யூசர் இன்டர்ஃபேஸில் விட்ஜெட்ஸை அதோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்றப்ப தனித்தனி கேட்டகரியாக டிவைட் பண்ணி தனியாக எடுத்திருக்காங்க. இப்போ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா பேசிக் விட்ஜெட்ஸ். பேசிக் விட்ஜெட்ஸில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்குன்னா கண்டெய்னர், டெக்ஸ்ட்டு, இமேஜு, ஐகான், பட்டனு, டெக்ஸ்ட் ஃபீல்டு, லிஸ்ட் வியூ பில்டர் அண்ட் கிரிட் வியூ. இன்றைக்கி நம்ம பேசிக் விட்ஜெட்ஸை அதை வச்சு தான் டிசைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ராஜெக்ட் நேம் செட் பண்ணுறேன், பேசிக் விட்ஜெட்ஸ். இது இனிஷியல் ப்ராஜெக்ட்டு, அதை எடுத்து விட்டுக்கிறேன். இந்த ஹோமில் நீங்கள் நெக்ஸ்ட்டு எந்த பேஜுக்கு போகிறது அந்த கிளாஸ் நேம் தான் கொடுக்கணும். க்ரியேட் பண்ணிக்கிறேன் அந்த கிளாஸை. நீங்கள் இந்த கிளாஸை அந்த லிப் ஃபோல்டருக்குள்ளேயே டாட் ஃபைல்னு சூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கிளாஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட்டே க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே க்ரியேட் பண்ணுறேன். ஸ்டேட்லெஸ் விட்ஜெட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஹோம் பேஜ் நேம் கொடுத்துட்டு ஓகே. அதில் நான் ஸ்கேஃபோல்டுங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்கேஃபோல்டு கிளாஸ்க்குள்ளே ஆப் பார், ஃபஸ்ட்டு நம்ம ஆப் பார் எடுத்துக்கிறேன். டைட்டில் அந்த கான்ஸ்ட்டுங்கிறது அது ஒரு ஃபிக்ஸ்டான டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டோம்னா அதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறதால அந்த கான்ஸ்ட்டை எடுத்து விட்டுக்கலாம். ஓகே, டைட்டில் கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டில் தான் கொடுக்கணும். டெக்ஸ்ட்டுக்கு ஒரு நேம் வச்சுக்கிறேன், பேசிக் விட்ஜெட்ஸ் நேம். இந்த டைட்டில் சென்டரில் வர்றதுக்காக நான் சென்டர் டைட்டில்ங்கிறத பூலியனில் வச்சுருக்கிறேன், ட்ரூன்ட்டு. நெக்ஸ்ட்டு பாடி. இப்போ ஃபஸ்ட்டு லிஸ்ட் வியூ பில்டரில் இதை ஸ்டார்ட் பண்ணுறேன். லிஸ்ட் வியூ பில்டரில் நீங்கள் லிஸ்ட் வியூ பில்டர் கொடுத்த உடனே ரெண்டு இது கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஒன்று ஐட்டம் பில்டரு, இன்னொன்று ஐட்டம் கவுண்ட்டு. இந்த ஐட்டம் கவுண்ட்டு அப்படிங்கிறது நான் இப்போ 5 கொடுத்துக்கிறேன். அப்போ இது 5 டைம்ஸ் இந்த லிஸ்ட் வியூ இருக்கும். இப்போ உங்களுக்கு சர்வர்லேருந்து டேட்டா வந்ததுன்னா அதோட லென்த்து போட்டிங்கன்னா அதோட லென்த்துக்கு ஏற்றாப்ப அதோட சைஸ் போய் உட்காந்துக்கிறோம். ஐட்டம் பில்டரில் கான்டெக்ஸ்ட்டு கமாண்ட் இண்டெக்ஸ்னு கொடுக்குறோம். அதில் கான்டெக்ஸ்ட்டுங்கிறது எனக்கு இப்போ ஹோம் பேஜில் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக கான்டெக்ஸ்ட் கொடுக்குறோம். இண்டெக்ஸுங்கிறது ஒவ்வொரு வேல்யூவாக வரும். இப்போ 5 தடவைன்னா 5 இண்டெக்ஸு 5 தடவை வரும். நெக்ஸ்ட் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறோம் இந்த லிஸ்ட் வியூ பில்டருக்குள்ளே. இப்போ நீங்கள் கண்டெய்னர்னால் அது ஒன்றும் இல்லை, ஒரு பாக்ஸ் மாதிரி தான். அந்த பாக்ஸை நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு ஹைட்டு விட்த்து கொடுத்துக்கலாம், கலர் கொடுத்துக்கலாம், எல்லாமே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே தான் நம்ம எல்லா டிசைனும் பண்ண போகிறோம். அந்த பேசிக் லேஅவுட்டோட டிசைன்ஸ் எல்லாம். ஃப்ளட்டரில் சைல்டு, சில்ட்ரன் 2 இருக்குது. இப்போ நீங்கள் சைல்டு யூஸ் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் ஒரு விட்ஜெட்ஸை தான் யூஸ் பண்ண முடியும். சில்ட்ரன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விட்ஜெட்ஸ் அதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சில்ட்ரன்கிறது காலம், ரோ அதுக்குள்ளே யூஸ் பண்ண முடியும். கண்டெய்னருக்குள்ளே நம்ம சைல்டு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ சைல்டுக்குள்ளே காலம் யூஸ் பண்ணிக்கிறேன்.
இந்த காலம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, லைன் பை லைனாக ஒவ்வொரு இதுக்கு கீழே வர்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த காலத்துக்குள்ளே சில்ட்ரன் போட முடியும்னு சொன்னேன். சில்ட்ரன் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே டெக்ஸ்ட் ஒன்று கொடுக்குறேன். லிஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். லிஸ்ட்டு. ஓகே. இப்போ ஒரு கண்டெய்னருக்குள்ளே ஒரு காலம் இருக்குது. அந்த காலத்துக்குள்ளே டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ இது எல்லாமே மேலே உள்ள ஒரு கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்குது. இதில் நான் ஐட்டம் கவுண்ட்டு 5ன்னு கொடுத்துருக்கேன். நான் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கண்டெய்னருக்குள்ளேயும் 5 கண்டெய்னர் எனக்கு ரிட்டன் ஆகும். நான் ஒவ்வொரு கண்டெய்னருக்குள்ளேயும் லிஸ்ட்டுன்னு போட்டுட்ருக்க முடியாது. அதனால் நான் இண்டெக்ஸ்னு யூஸ் பண்ணி, இண்டெக்ஸுங்கிறது 0த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ என்னோடய அவுட்புட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 5 லிஸ்ட்டுன்ட்டு ஒரு 5 இருக்கும். இண்டெக்ஸ்னு கொடுத்ததால் லிஸ்ட்டு 0, லிஸ்ட்டு 1, லிஸ்ட்டு 2 அப்படின்ட்டு 5 டைம்ஸ் எனக்கு வந்திருக்கும். எதுக்காக அது 1 பை 1 வருதுன்னா, நம்ம காலம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு 0 வந்துக்கிறோம். அதுக்கு கீழே லிஸ்ட்டு 1 வந்துக்கிறோம். அது கொண்டு வர்றதுக்கு காலத்தை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ரோ யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஹரிசாண்டலாக அந்த 5 இதுவும் ஆட் ஆகிரும். தென் இப்போ அவுட்புட்டை பார்த்துக்கலாம். நான் எமுலேட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். எமுலேட்டர் ரன் பண்ணி விட்டுக்கிறேன். பார்த்துங்க, இப்போ எனக்கு 5 லிஸ்ட்டுன்னு வந்திருக்குது. 0த்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி கண்டெய்னரை நான் கொஞ்சம் டிசைன் பண்ணுறேன். இந்த கண்டெய்னருக்குள்ளே டெக்கரேஷன், இது வந்து பாக்ஸ் டெக்கரேஷனை யூஸ் பண்ணி அதோட பாக்ஸை கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு கலர் கொடுத்துக்கிறேன். கலர் ஸ்டார்ட் கிரே. தென் அதுக்கு ஒரு ரேடியஸும் கொடுத்துக்கிறேன். ரேடியஸுங்கிறது ஒன்றும் இல்லை, அதோட 4 எண்டுலேயும் லைட்டாக அப்படி வளைஞ்சி வர்ற மாதிரி சர்க்குலரில் கொடுத்துக்கிறேன். அதுக்கு டபுளில் ஒரு ரேடியஸ் செட் பண்ணிக்கிறேன். 8 கொடுத்துக்கிறேன். இப்போ அதில் உங்களுக்கு கிரே கலரில் லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் கொஞ்சம் பேடிங்கும் மார்ஜினும் கொடுத்து அதுக்கு கொஞ்சம் கேப்பு கொடுத்துக்கிறேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜின் யூஸ் பண்ணி எட்ஜ் இன்செட் சால்வ், பேடிங்க்கும் சேம் தான் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா சைடும் கொஞ்சம் கேப் கிடச்சிடும். தென் இதில் மார்ஜின் பேடிங் கொடுத்து ஸ்க்ரீனுக்கு ஏற்றப்ப உள்ளே கொண்டு வந்துக்கலாம். மார்ஜின்ங்கிறது ஒன்றும் இல்லை, ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு அந்த கார்னர்லேருந்து கண்டெய்னரை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். பேடிங்கிறது அந்த டெக்ஸ்ட்டுக்கு இடையில கேப் கொண்டு வர்றதுக்காக நம்ம பேடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் கிரே கலர் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். அதை ரெட்டுன்னு மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போ தெரியுதா? நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கண்டெய்னருக்குள்ளே நீங்கள் வந்து ஹைட்டு வித்து அதெல்லாம் கொடுத்துக்கலாம். அது எப்படி கொடுக்கணுன்னு மட்டும் இப்போ நான் சொல்லிக்கிறேன். இப்போ ஹைட்டு வந்து எனக்கு ஒரு 100 அவ்வளோதான் வேணும் அப்படின்னு. இப்போ வித்துனா ஃபுல் லென்த்துமே வேணுங்கிறதுக்காக நம்ம டபுள் டாட் இன்ஃபினிட்டின்னு போட்டுக்கலாம். இப்போ ஹைட்டு நீங்கள் டபுள் டாட் இன்ஃபினிட்டி போட்டுக்கலாம். போட்டால் எல்லாம் ஒன்றா தெரியும். இது நம்ம தனித்தனியாக கட்டுறதுக்காக ஹைட்டு மட்டும் கொடுத்துக்கிறேன். இதுதான் ஹைட் வித்து எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு. இப்போ எனக்கு இது தேவையில்லை, அதனால் நான் இது வந்து கமெண்டில் போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளேயே ஸ்டைல்ஸ் மாற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்ஸ் வச்சுக்கலாம், போல்டு, இட்டாலிக் எதுனாலும் வச்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா, டெக்ஸ்ட்டு முடிஞ்ச உடனே கம்மா போட்டு ஸ்டைல்
டெக்ஸ்டைல் வச்சு அதுக்கு ஃபாண்ட்டோட சைஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஃபாண்ட்டோட வெயிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ ஃபாண்ட்டோட வெயிட் வந்து எனக்கு போல்டில் வேணும்னு கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு சைஸும் அதோட வெயிட்டும் சேஞ்ச் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம இமேஜ் விட்ஜெட் அதை வச்சு பார்க்கலாம். இப்போது இமேஜு நீங்கள் வந்து உங்களோட ஃபோல்டரில் உள்ள இமேஜை எடுத்து போட்டுக்கலாம், நெட்வொர்க் இமேஜ் போட்டுக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் இப்போது நெட்வொர்க் இமேஜு யூஸ் பண்ணுறேன். எப்படி யூஸ் பண்ணணும்னா image.network அந்த நெட்வொர்க்குள்ளே நீங்கள் நெட்டில் இருந்து காப்பி பண்ணுற அதோட அந்த இமேஜோட அட்ரஸை நீங்கள் காப்பி பண்ணிடணும். ஓகே, நான் இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு அந்த காப்பி பண்ண இமேஜோட அட்ரஸோட இமேஜ் வந்துடுச்சு. இந்த இமேஜுக்கும் நீங்கள் ஹைட்டு விட்த்து கொடுத்துக்கலாம். கொடுத்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அதுக்கேற்றாப்ப கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொடுத்துருக்க ஹைட் அண்டில் இது வந்திருக்குது. எனக்கு இப்போ அந்த ஹைட்டு ஃபுல்லும் வர்றதுக்காக அந்த பாக்ஸு .fill அதை யூஸ் பண்ணி நான் அந்த ஹைட்டும் விட்த்துக்கும் ஏற்றப்ப அதை ஃபில் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஐகான் விட்ஜெட். ஐகான் அது எப்படி யூஸ் பண்ணோன்னா இப்போ ஐகான் விட்ஜெட் வச்சுட்டு அதுக்குள்ளே ஐகான்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன ஐகான்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்டாருங்கிறத இப்போ எடுத்துக்கிறேன். ஓகே, ஸ்டார் வந்துடுச்சு. நீங்கள் இந்த ஐகானுக்கு சைஸ் கொடுத்துக்கலாம், தென் கலர் கொடுத்துக்கலாம், எல்லாம் கொடுத்துக்கலாம். இதோட டிஃபால்ட் சைஸ் வந்து 24 தான். நான் அதை ஒரு 35க்கு மாற்றிக்கிறேன். இதோட சைஸ் கூடிடுச்சு. எனக்கு இப்போ சைஸ் கொடுத்துட்டு அதுக்கு கலர் ஒன்று கொடுத்துக்கிறேன், ஒயிட். ஓகே, இப்போ அதோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு பட்டன். இப்போ பட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெக்ஸ்ட் பட்டன் இருக்குது, எலிவேட்டட் பட்டன் இருக்குது. இப்போ நம்ம எலிவேட்டட் பட்டன் யூஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் எலிவேட்டட் பட்டன் யூஸ் பண்ணால் நெசசரியாக நீங்கள் ஆன் ப்ரெஸ்ட்னு ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனும் சைல்டு அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணி ஆகணும். ஆன் ப்ரெஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணோன்னே அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்காக நம்ம எழுதுகிற கால்பேக் ஃபங்க்ஷன் தான் ஆன் ப்ரெஸ்ட்டு. சைல்டுக்குள்ளே ஒன்றும் இல்லை, ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் கொடுத்துக்கிட்டோன்னா அந்த பட்டனுக்குள்ளே போய் அந்த டெக்ஸ்ட் உட்காந்துக்கிறோம். டெக்ஸ்ட்டுக்கு கிளிக் மீன்னு ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பேசிக் விட்ஜெட் தான். நெக்ஸ்ட் வீடியோவில் லேஅவுட் விட்ஜெட்ஸ் அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ. Can anybody out there hear me?